முதல் கேம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு PlayStation எக்ஸ்க்ளூசிவ் தான். அது மட்டும் இல்லாம ஒரு சூப்பர் ஹீரோ கேம் கூட. இன்ஃபேமஸ் 2 தான். இன்ஃபேமஸ் வந்து நெறைய பேருக்கு புடிக்கும். முக்கியமா அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபன்னா இருக்கும். அதோட முக்கியமா கேம் பிளே வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளோஷன்ஸ், சூப்பர் பவர் எப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹையா ஜம்ப் பண்ணிட்டு ஒரு புரோட்டோடைப் ஃபீலிங் கிடைக்கும். அந்த மாரி வந்து ரொம்ப ஃபன்னா இருக்கும் இந்த கேம் பிளே. தீபாவளி பொறுத்தவரைக்கும் நல்லாவே தெரியும். எக்ஸ்ப்ளோஷன் நெறைய தேவைன்னு. எலக்ட்ரிக் எக்ஸ்ப்ளோஷன் நெறைய எக்ஸ்ப்ளோஷன் இருக்க போது. சூப்பர் ஸ்டஃப் வந்து கண்டிப்பா இந்த கேம்ல ரொம்ப அதிகம். நல்லாவே தெரியும் உங்களுக்கு இன்ஃபேமஸ். இன்ஃபேமஸ் பண்ணிட்ட பிறகு சக்கர் பஞ்சோட ரிலையபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கூட குடுத்தாங்க அதுக்கப்புறம். இந்த கேமோட வந்து கண்டிப்பா கேரண்டட் ஃபன் இருக்க போது. நல்லா என்ஜாய் பண்ணலாம் நீங்க. டிஃபரெண்ட் பவர் அப்ஸ், நெறைய எபிலிட்டீஸ் கூட இருக்கும். நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அன்பார்ச்சுனேட்லி இது வந்து பார்த்தீங்கன்னா PlayStation எக்ஸ்க்ளூசிவ். இது வந்து பிசிக்கு வரதுக்கு ரொம்ப அன்லைக்கி தான். வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா பெரிய கேம்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சைடுல இது ரிலீஸ் பண்ணா நல்லாருக்கும். ஒரு நல்ல தரமான கேம் கூட தான். தென் யூபிசாஃப்ட்டோட ஃபார் கிரை 6 வந்து பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்ல அடுத்த இடத்த பிடிக்குது. ஏன்னா வந்து ஃபார் கிரை 6 வந்து நெறைய இருக்க போகுது எக்ஸ்ப்ளோஷனு. ஏன்னா ஃபார் கிரை பொறுத்தவரைக்கும் ஒரு கெட்ட வில்லன் இல்ல ஒரு டைரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டீத்ரோன் பண்ணி ஆகணும். இத பொறுத்தவரைக்கும் கேன்கேல் எஸ்பாசிட்டி தான் வில்லனு. ஃபார் கிரை 6ல அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயம் இருக்கும். நீங்க நெறைய இடத்துல ப்ளோ பண்ணணும் ஆக்சுவலா. பெரிய பெரிய பேஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்க வந்து அடிச்சு நொறுக்கணும். அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஆக்சுவலா கேம் பிளே. மத்த ஃபார் கிரைல இருந்து இந்த கேமுக்கு வந்து இன்னொரு அட்வான்டேஜ் கூட இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, வெப்பன்ஸ் வந்து கஸ்டம் மேடா இருக்கும். அதாவது ரொம்ப கிரேசியா இருக்கும் வெப்பன்ஸ்லாம். அது பத்தாததுக்கு பின்னாடி பேக் பேக் வேற. அந்த பேக் பேக் வந்து பார்த்தீங்கன்னா, லிட்டரலா போபா ஃபெட் மாரி ராக்கெட் மிசைல்ஸ் வந்து லான்ச் பண்ணோம். ரொம்ப சூப்பரா இருக்கும் அது. எக்ஸ்ப்ளோஷன்ஸ் வந்து ஃபார் கிரை 6ல வந்து குறைச்சலே கிடையாது. நெறையா இருக்க போது. நீங்க கண்டிப்பா கேம் ஃபுல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. சில டிஎல்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல் டியாப்லோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா, ப்ளோ பண்ற மாரி இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த பவ் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பவர் ஆக்சுவலா. எக்ஸ்ப்ளோசிவ் ஏரோஸ் வச்சு ஆக்காய் மாரி சுட முடியும். அது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபார் கிரை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வொர்த்தி கேண்டிடேட் தான். ரொம்ப சூப்பரான கேம். செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிரைசிஸ் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பெர்சன் கேம்ல கிரைசிஸ் வந்து கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கும். கிரைசிஸ் 3 கூட சொல்றேன். ஒரு நார்மல் ஷூட்டர் கேம் எடுத்துட்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா, டைம் எக்ஸ்ப்ளோஷன் இருக்காது. பட் இருந்தாலும் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளோஷன் கொஞ்சம் அதிகம் தான். ப்ளஸ் கிரைசிஸ் இருக்க அந்த பயங்கரமான நேனோ ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பவர்ஃபுல்லு. அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஷீல்டு போட முடியும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட முடியும். இது மட்டும் இல்லாமல் இன்வின்சிபிளாக கூட போக முடியும். இது போல் பல ஃபீச்சர்ஸ் இருக்குது. கிரைசிஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா, கிராஃபிக்கலாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அது பத்தாதுக்கு இந்த பவ் இது போல விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கேம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய எக்ஸ்ப்ளோஷன்ஸ் இருக்கும். செக் பண்ணி பாருங்க. கிரைசிஸ் 3 வந்து ரொம்ப சூப்பரான கேமு. அடுத்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா, தி மேட் மேக்ஸ் தான். மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோடு வந்து நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஒரு சூப்பரான மூவி. அதே மாரி பார்த்தீங்கன்னா, கேமும் ரொம்ப சூப்பரா இருக்கு ஈக்குவலா. ரொம்ப அண்டர்ரேட்டட் வேற. ரொம்ப சூப்பரான ஓப்பன் வேர்ல்டு. இந்த கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து நல்லாவே தெரியும் ஒரு ரைடரா இருக்கணும். இந்த கார்ஸ் தான் வந்து முக்கியமான பார்ட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ராம் பண்ணும்போது, இல்ல அது ஷூட் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளோஷன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்குது பார்க்க கூட. ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க எக்ஸ்ப்ளோஷன் பிசிக்ஸ். ஏன்னா இந்த கேம்ல எக்ஸ்ப்ளோஷன்ஸ் வந்து ஒரு பார்ட் கூட ஆக்சுவலா. ஏன்னா வந்து நெறைய பைரட்ஸ் வருவாங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணணும் நீங்க. கண்டிப்பா அவங்க காரை வெடிக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். மேட் மேக்ஸ் வந்து ரொம்ப அண்டர்ரேட்டடு. பெஸ்ட் ஓப்பன் கேம்ஸ்லேயே வருது. அதோட முக்கியமா இந்த இடத்துலயே வருது. ரொம்ப ஸ்பெஷலான கேமே செக் பண்ணி பாருங்க. இப்போ பேசினா வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயம். பட் ஃபாலோட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பன் வச்சிருக்கு. லிட்டரலா அது வந்து நியூக்ளியர் வந்து லான்ச் பண்ணோம். நியூக்ளியர் மிசைல்ஸ். நீங்க நினைக்கிற லெவல்ஸ்க்கு இல்ல. ஒரு சின்ன ஸ்கேல்ல சொல்றேன்னா ரொம்ப குட்டியா இருக்கும் அது. பட் இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லா அது கிட்டத்தட்ட. இதை விட என்ன பெரிய எக்ஸ்ப்ளோஷன் இருக்கு. ஃபாலோட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஸ் இருக்கு. அதில் வந்து இந்த நியூக்ளியர் லான்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் ஆக்சுவலா. ஒரு ஓவர் பவர் வெப்பன் கூட. ஆக்சுவலாக வந்து அதை பற்றி கூட வீடியோ போட்டுருக்கேன் நான். ஓவர் பவர் வெப்பன்ஸ் பற்றி அதை வந்து செக் பண்ணி பாருங்க. அடுத்த கேம் வந்து ரியலிசம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து பேல்ஃபீல்ட் ட்ரை பண்ணி ஆகணும். ஏன்னா பேல்ஃபீல்டில் வந்து எக்ஸ்ப்ளோஷன்ஸ் ரொம்ப அதிகம். நீங்கள் லிட்டரலாக ஒரு வார் இடத்துல ஆட போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் பாம்பர்ஸ்லேருந்து நிறைய எக்ஸ்ப்ளோஷன்ஸு, கன் புல்லட் சவுண்டு ஒரு மாதிரி எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டாக தான் இருக்கும். நீங்கள் எல்லா பேல்ஃபீல்டும் எடுத்துக்கோங்க. முக்கியமாக இந்த வேர்ல்டு வார் 2 டைம்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பேல்ஃபீல்ட்லாம். மல்டிப்ளேயர்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த விஷயம் வந்து ரொம்ப அதிகமாகும். ஏன்னா டேங்க் எடுத்துகிட்டு வந்து ஸ்பாம் பண்ணுவாங்க. டமால் டிமால் அடிப்பாங்க. எக்ஸ்ப்ளோஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேல்ஃபீல்டில் ரொம்ப அதிகம். பேல்ஃபீல்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேயர் கேம்ஸ். ஆக்சுவலாக கேம் நடுவில் பெரிய ஈவெண்ட் ஒன்று நடக்கும். கிட்ட வந்து வெடிக்கிற மாதிரி இது போல் விஷயம் நிறையா இருக்கும். டொர்னாடோ கூட வரும். இது போல் வந்து ஸ்பெஷலாக நிறைய விஷயம் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வர்த்தி ஆகுது இந்த லிஸ்ட்டில். நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்கள். பேல்ஃபீல்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பேல்ஃபீல்ட் பற்றி பேசும்போது ஈயோட இன்னொரு கிரியேஷன் அதோட முக்கியமாக என்னோட ஃபேவரட் கூட ஈயோட ஸ்டார் வார்ஸ் பேல்ஃப்ரண்ட் தான். பேல்ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்ட் ஆக்ஷன் தான் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து வெறும் கிரவுண்ட் கம்பௌண்ட் மட்டும் இல்லை, ஹேர் கம்பௌண்ட்டும் இருக்குது. நீங்கள் லிட்டரலாக டார்ட் வேடரோட ஷட்டில் எடுத்து நீங்கள் ஷூட் பண்ணலாம். தென் போபா ஃபெட்டே போதும். அவரோட ராக்கெட் மிசைல்ஸ் வந்து நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அது பத்தாதுக்கு ட்ரூப்பர்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பேல்ஃபீல்டு. முக்கியமாக பிளானட் நபூவில் வந்து என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா AT-ATS இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜைஜாண்டிக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக ஷூட் பண்ணோம்.
ஸோ நீங்க ஸ்பேஸ் பேலஸ் தனி கேட்டகரி ஆக்சுவலா. ஏன்னா ஸ்டார் வார்ஸ் ஸ்குவாட்ரன்ஸ் தனி கேமே இருக்கு. அது யோசிச்சு பாருங்க. எக்ஸ்ப்ளோஷன்ஸ் பார்த்தா அதோட பெட்டரா எதுவுமே இருக்காது ஸ்பேஸ்ல. ஏன்னா வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும். இத்தனைக்கும் ஸ்பேஸ் வந்து வேக்யூம் சவுண்ட் கேட்காது. இந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்டா ரியலிஸ்டிக்காவும் லைட்டா ஃபிக்ஷனலாவும் இருக்கும். பட் கிரேஸியா ஒரு இடத்துக்கு போனோம்னா சயின்ஸ் ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. ஏன்னா சயின்ஸ் ஃப்ரான்ச்சைஸ் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்க போகுது. எக்ஸ்ப்ளோஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா கூட ஃபன் வந்து அன்லிமிட்டடா இருக்கும். லிட்டரலா இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள வந்து ரொம்ப வியர்டான விஷயம்லாம் பண்ண வைக்கும். அது வந்து ஒரு காமெடி பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ரொம்ப காமெடியா தான் இருக்கும். எக்ஸ்ப்ளோஷன்ஸ் வந்து இந்த கேம்ல குறையே கிடையாது. பேன்ஸ் எடுத்து நீங்க சுத்தலாம். பல எக்ஸ்ப்ளோஷன்ஸ் இருக்கும் இந்த கேம் ஃபுல்லாவே. பட் இருந்தாலும் புது சயின்ஸ் ரோ வந்து ரொம்ப சூப்பரா இல்லன்னு சொல்றாங்க. பழைய சயின்ஸ் ரோலாம் வந்து வெயிட்டா இருந்தது. இப்போ புது சயின்ஸ் ரோ வந்து ரொம்ப மொக்கையா இருக்குன்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் பழைய சயின்ஸ் ரோ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வியர்டான விஷயம்லாம் இருக்கும். நீங்க வந்து ஒரு பிரசிடென்ட்டா இருப்பீங்க. அத யோசிச்சு பாருங்க. ஸோ சயின்ஸ்ல வந்து ரொம்ப சூப்பரான கேமு. இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. அத பத்தி வீடியோ போட்டுருக்கேன் நானு. அடுத்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா, தி ரெட் ஃபேக்ஷன் கொரில்லா. இந்த கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டில்ஃபீல்ட் மாரி ஆக்சுவலா டிஸ்ட்ரக்டபிள் என்விரான்மென்ட் இருக்க போது. ஸோ நீங்க வந்து வால்ஸ்ல ஷூட் டவுன் பண்ண முடியும். நொறுக்க முடியும். டோட்டல் பில்டிங் வந்து டேக் டவுன் பண்ண முடியும். ஸோ இது பத்தாததுக்கு பல எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருக்கு இந்த கேம் ஃபுல்லாவே. நீங்களே கேம் பிளே ஃபுட்டேஜ் பார்க்குறீங்க. ஸோ இது போல கேம்ஸ்லாம் போட்டீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப சில ஹானரபிள் மென்ஷன்ஸ். இது வந்து எபிக் பேட்டில் சிமுலேட்டர். ஸோ எபிக் பேட்டில் சிமுலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டோட்டலா எத்தன ட்ரூப்ஸ் என்ன டைப் எது வேணா போட்டுக்கலாம் நீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஃபைட் பண்ண வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு பெரிய ஆர்மிய வந்து ஃபைட் பண்ண வைக்கலாம். சிக்கன் வெர்சஸ் டீரெக்ஸ் இது போல பல விஷயம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப காமெடியா இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அது மேல எக்ஸ்ப்ளோஷன் தூக்கி போடலாம் சந்தோஷமா. அது ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. அடுத்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா, தி ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸ். ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்ப்ளோஷன் கேம் இல்லனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டில் விஷயம் ரொம்ப சூப்பரா இருக்கும். முக்கியமா ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கேனன்ஸ் எடுத்துட்டு வந்துச்சு. ஸோ கேனன்ஸ் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்கும் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க. ஸோ இது மேனுஃபேக்சர் பண்ண ரொம்ப கஷ்டம் தான். பட் இருந்தாலும் யூஸ் பண்ணும்போது சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. லிஸ்ட்டோட கடைசி கேம் வந்து பார்த்தீங்கன்னா, அன்ரியலா இருக்கும். வெயிட் பண்ணுங்க. இன்னொரு மென்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா, இது சோலார் ஸ்மாஷ். இது வந்து ஆண்ட்ராய்டுல இருக்கு ஆக்சுவலா. இந்த கேம் பொறுத்தவரைக்கும் ஒரே விஷயம் தான். பிளானெட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் பண்ணி ஆகணும். ஸோ ஸ்டார்ட்டிங்ல வந்து எர்த் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட் பிளானெட்ஸ் இருக்கும். என் ஸ்டார் பிளானட் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து விளையாடிருந்தாங்க. என்னது எனக்கே தெரியல. அப்புறம் தான் தெரிஞ்சு சோலார் ஸ்மாஷ்ன்னு இது. நீ வந்து நியூக்ளியர் பாம் த்ரோ பண்ணலாம். மீட்டர் த்ரோ பண்ணலாம். ஒரு பிளானெட்டை மேல தூக்கி போடலாம். தென் லேசர் பண்ணலாம். உங்க ஏம் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் எர்த்த வந்து 0 பாப்புலேஷன் ஆக்கணும். இல்ல அந்த எர்த்தை காலி பண்ணிரணும். ரொம்ப கிரேசியா இருக்குல்ல. பட் இருந்தாலும் எனக்கு பிடிச்ச கேம் வந்து பார்த்தீங்கன்னா, தி ஜஸ்ட் காஸ் தான். ஜஸ்ட் காஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலாவே ஒரு ஃபன்னுக்காக செஞ்ச கேமு. ஒரு ஆக்ஷன் ஹீரோவ மாத்திடுவங்கள. உங்ககிட்ட ஒரு கேப்லிங் இருக்கும். அதோட முக்கியமா ஒரு ஜம்ப் ஷூட் இருக்க போது. அத வச்சு நீங்க பறந்து பறந்து சுடலாம். பெரிய பெரிய ராக்கெட் லான்ச்சரு, ட்ராப்ஸு அந்த ட்ராப்ஸ் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் வெப்பன்ஸு அது மட்டும் இல்லாம கிராவிடேஷனல் லுக் இது போல பல விஷயம் இருக்குது கேம்ல. அது யூஸ் பண்ணி செம்மையா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் நீங்க. ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரே வந்து 2 வயர் வச்சு ஈஸியா டேக் டவுன் பண்ண முடியும். எக்ஸ்ப்ளோஷன்ஸ், பலூன் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் எவ்வளோ இருக்கு இந்த கேம்ல. லிஸ்ட் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா ஒரு தீபாவளி கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் காஸ் தான். ஏன்னா வந்து எல்லா கேரக்டரிஸ்டிக்கும் அதுக்கு இருக்கு. இந்த லிஸ்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பார்த்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பாய். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.